மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாகையில் நம்ம தலைமை சம்பவம் மட்டும் வந்திருக்கார். சம்பவத்தை பார்த்தோன்னா கேமரா முன்னாடி உட்காந்தாச்சு. ஏன் இவ்வளோ தீவிரமாக இவ்வளோ வேகமாக ஒரு வீடியோ போடணுன்னா, சில அரசியல் மூத்த பத்திரிகையாளர்கள், சில அரசியல் தெளிவாளர்கள் அல்லது என்ன தெளிவுபடுத்துவாங்களா, ஏதோ ஒரு பேர் வச்சுப்பாங்க. திமுக உடன்பிறப்புன்னு வச்சுக்காம அதற்கு பதிலாக இவ்வளோ பேர் வச்சுப்பாங்க. வச்சுட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேச்சில் கொஞ்சம் சுதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இதை தொற்றுக்கணும்பா, இதை பேச மறுத்துட்டாரு, இல்லை இந்த பேச்சில் இந்த இடத்துல இக்கனால அப்படி திக்குனா இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இவங்களாம் பண்ணுவாங்க. நம்ம அதற்கு முன்னாடியே கேமரா முன்னாடி உட்காந்து நம்ம தலைவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறது இல்லை, பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறேன். சரி, இந்த வீடியோவை சுருக்கமாக தெளிவாக ஒரு வார்த்தையில் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, அந்த வீடியோ எப்படிப்பட்ட வீடியோ தெரியுமா? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமான்னு தெரில, இருந்தாலும் சொல்கிறேன். என் அண்ணன் தனித்த அரசியல்வாதியாக எனக்கு தெரிகிறார். இந்த வீடியோ முழுக்க இந்த தனித்த அரசியல்வாதி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக பேச போகிறேன். ரெண்டாவது, இந்த பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய இந்த அறிவாளிகள் அத்தனை பேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். சாலை மார்க்கமாக என் தலைவன் திருச்சியிலேருந்து நாய்க்கு வந்தார் பார்த்தீங்களா, வண்டியோட வேகம் மட்டும் 140 கிலோமீட்டர். அந்த வேகத்தில் இருந்துச்சு இந்த பேச்சு. அது புரியாமல் எதையாவது உட்காந்து உருட்டினீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு தயவு செய்து உருட்டுங்க. பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க. உங்களுடைய நம்பகத்தன்மை இங்கே கேள்விக்குள்ளாகும் மூத்த பத்திரிகையாளர்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நாகரிகமான விமர்சனம் முன்வைங்க. வண்டிக்கு பக்கத்தில் யாருமே இல்லைங்க. திருச்சியில் யாராவது வீலுக்கடியில் போனால் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த வண்டி டீம் போட்டாங்க, பவுன்சர் அத்தனை பேரும் வண்டி பக்கத்திலே இருந்து பொதுமக்களை அப்படியே கரெக்ஷன் பண்ணி வந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி நாகரிகமான விமர்சனங்கள் முன் வச்சா எங்கள் தலைமை ஆட்டோமேட்டிக்காக பார்த்துட்டு அதை சரி பண்ணிக்கும். அதை விட்டுட்டு இந்த பேச்சில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது பேச போனீங்கன்னா, இந்த வீடியோவில் நான் உடைச்சு பேசுகிறேன் என் தலைவனோட பேச்சு எப்படி இருந்துச்சுன்னு. ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மன்னிப்பு கேட்டார் பார்த்தீங்களா, இது யாருமே செய்ய மாட்டாங்க. ஒரு பொது மேடையில் ஒரு சுற்றுப்பயணத்தில் மொத்த கேமராவும் தனக்கு முன்னாடி இருக்குங்கிறது என் தலைவனுக்கு நல்லா தெரியும். என்னால் பெரம்பலூருக்கு வர முடியல, ஒரு ட்வீட் போட்டார், பெரம்பலூருக்கு வர முடியலங்கிறத அடுத்த நாளே சொல்லிட்டாரு. கட்சியோட பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் எல்லாத்தையும் தெளிவுபடுத்திட்டாங்க. மாவட்டத்தில் இருக்கிறவங்க பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த செய்திகள் அத்தனையுமே கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் வர முடியல. நிச்சயமாக உங்களுடைய மாவட்டத்துக்கு நான் ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன், கூடிய சீக்கிரம் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் சொன்னார் பார்த்தீங்களா. தமிழக அரசியல் களத்தில் யாருமே பொது மேடையில் இப்படி மன்னிப்பு கேட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேராக கேட்பாங்க. ஆல்ரெடி மன்னிப்பு கேட்டாச்சு, மறுபடியும் தன்னுடைய குரலில் மன்னிப்பு கேட்கணும், தன்னுடைய அடுத்த மேடையில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் பார்த்தீங்களா. இது நான் கவனித்த முதல் விஷயமா இருக்குது. இப்போ ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னா, ஒரு நாகை அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகிறார். இந்த டிஸ்ட்ரிக்ட் போகும்போது பொலிட்டிக்கலாக நான் 3 ஆங்கிள் பார்ப்பேன். நாகையோட பிரச்சனைகள் பேசுகிறாரா அப்படிங்கிறத நம்ம கவனிப்போம். ரெண்டாவது, மீனவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப முக்கியமானது. ஈழம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப முக்கியமானது. இது 3 விஷயத்தை நம்ம தலைவர் ரொம்ப தெளிவாக தொட்டுட்டார் அப்படிங்கிறதான் இங்கே நான் பதிவு செய்கிறேன். ஸோ நாகை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஓ, இவங்க தான் ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்காங்களா, மீன் ஏற்றுமதியில். அப்போ துறைமுகங்கள் நவீனப்படுத்தப்படல. ஓ, இந்த பாலம் இவ்வளோ நாட்களாக கட்டப்பட்டு இருக்கா, இந்த ரோடு இவ்வளோ நாட்களாக போட்டுக்கிட்டு இருக்காங்களா, ஒரு மெரைன் காலேஜ் இங்கே கொண்டு வராமல் இருக்காங்களா, நெல்லுக்கு சரியான முறையான பாதுகாக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா அந்த பகுதியிலன்னு சொல்லி நாகையோட பிரச்சனைகள் அனைத்துமே தமிழ்நாடு முழுக்க தலைவனோட பேச்சு மூலமாக கடத்தப்பட்டிருக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, இலங்கை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் இந்த கடற்படை தாக்குதலுக்கு இன்றைக்கி நேற்று வந்து நான் பேசுகிற ஆள் நான் கிடையாதுங்க. இந்த ஊரில் 14 வருஷம் முன்னாடியே நான் பேசிட்டேன். நான் அன்னைக்கே களத்துக்கு வந்துட்டேன். நீங்கள் தான் இன்னைக்கு களத்துக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 14 வருஷம் முன்னாடி 70,000 பேரோட இதே நாகையில் என் தலைவன் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணார். அதையும் இங்கே மென்ஷன் பண்ணார். 3வது மிக முக்கியமானது, ஈழம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தலைவன் தொட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது ஈழம்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இனிமேல் நம்ம தோழர்கள் அத்தனை பேருமே இது அத்தனையுமே தேடி பார்ப்பாங்க. ஏன்னா அந்த 2009 காலகட்டத்தில் நம்மளாம் குழந்தைகளாக இருந்தோம். நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நம்ம தலைவனோட ஃபேன் நம்ம அது தெரியும். ஆனால் ஈழம் சம்மந்த பிரச்சனையை நம்ம தேடி பார்க்கும்போது இந்த பக்கம் ஈழத்தில் என்ன நடந்துச்சுங்கிறத நீங்கள் தேடி பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுக்கப்புறம் தேடி பார்க்குறதுக்கு முன்னாடி காசால என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இஸ்ரேல் காசால என்ன பண்ணிச்சோ இலங்கை ஈழத்தில் அதை பண்ணிச்சு. ரெண்டுமே வெவ்வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இன அழிப்பு அப்படிங்கிறதான் இலங்கையில் நடந்துச்சு. நம்ம தலைவர் அதையும் தொட்டிருக்கார். இது 2வது மிக முக்கியமான விஷயமா இருக்கு. நாகைக்கு போகும்போது எதை தொன்னோம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கிளாரிட்டி இருக்கு. இப்போ 3வது, ஒரு தலைவர் மேடையிலேருந்து பேசுகிறாரு, பொதுமக்கள் அங்கே கேட்குறாங்க. தலைவரும் பொதுமக்களுக்குமான இணக்கம் இந்த பேச்சில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இது பல அரசியல் தலைவருக்கு வரவே வராதுங்க. அவர் பாட்டு இப்போ முப்பெருமளால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார். ஏதாவது ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் ஏதாவது உங்களை வந்து சேர்ந்துச்சா, அல்லது அந்த வந்து சேர்கிற கிளிப்பிங்ஸு உங்களால் அதை கனெக்ட் பண்ணிக்க முடியுமா? இப்போ நான் பேசுகிற தருவாயில் சோஷியல் மீடியாவில் தீயா பரவும் என் தலைவனோட பேச்சு. அந்த பேச்சு 2 நிமிஷமாக இருந்தாலும் சரி, 3 நிமிஷமாக இருந்தாலும் சரி, பார்க்குற பொதுமக்களுக்கு அவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகும். ஏன்னா மனசோட மனசாக என் தலைவன்
பேசுகிறாரு, மனசுலேருந்து பேசுகிறாரு, மக்களுக்கு புரியக்கூடிய மொழியிலேருந்து பேசுகிறாரு. அரசியல் படுத்துறதுக்கு அரசியல் மையப்படுத்தினாரா அப்படின்னு கேட்குறாங்க. இன்றைக்கி தலைவனோட பேச்சில் எந்த சினிமா வசனமும் கிடையாது, எந்த மக்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் எதுவுமே கிடையாது. மக்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை மக்களுக்கு புரிகிற மொழியில் மனதோட உரையாடலாம். அந்த உரையாடல் இருக்குது. மொத்த கிரௌடையும் ஒத்தால் நின்று கண்ட்ரோல் பண்ணுறாருங்க. இது யாருக்குமே வராதுங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காரு, இந்த பக்கம் முதலமைச்சர் நான் முன்னாடி சொன்னபடி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு, துணை முதலமைச்சர் உதயநிதி பேசுறாரு. ஆனால் கிரௌடுக்கும் இவங்க பேச்சுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஏன்னா இவங்க கூட்டு வந்து காசு கொடுத்து கூட்டு வந்து உட்கார வைப்பாங்க, அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த இணக்கம், அந்த கனெக்ட் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. பட் இந்த ஸ்பேச்சில் அந்த கனெக்ட் ரொம்ப தீவிரமாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய 3வது பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. அடுத்து மிக முக்கியமான விஷயம், போன வாட்டி திருச்சியில் அதே நேரத்தில் அரியலூரில் தலைவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, ரிப்போர்ட் கார்டு எடுத்து வச்சு கேட்டார். இதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வரும்போது நீங்கள் வந்து செய்வேன் ஹீவேன்னு சொன்னீங்களே, ஏன் செய்ய மாட்டீங்க? இவ்வளோ விஷயங்களை செய்யாமல் ஏன் பொதுமக்களை ஏமாத்துறீங்க? இவ்வளோ விஷயங்களை செய்யாமல் நல்லாட்சி கொடுக்குறோன்னு ஏன் சொல்கிறீங்க? நான் வந்து இதெல்லாம் ஏன் செய்யலைன்னு உங்கள்கிட்ட கேட்கல, நீங்கள் சொன்னதை ஏன் செய்யலை அப்படிங்கிறது ரிப்போர்ட் கார்டு அடிப்படையில் அந்த பேச்சு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இந்த வாட்டி தலைவர் என்ன பண்ணார்னா, வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தொட்டாப்பில் பொதுமக்களுக்கு 2 வார்த்தையில் இந்த வெளிநாட்டு முதலீடை பற்றி உண்மையை பொதுமக்களுக்கு புட்டு வச்சிட்டார் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா 2 வார்த்தை முடிஞ்சு போச்சு. அதாவது உங்கள் வீட்டு பணத்தை எடுத்து போய் வெளிநாட்டில் போட்டு வரீங்களா, அல்லது வெளிநாட்டிலேருந்து வேலை வாய்ப்பு, வருமானம், தொழில் அத்தனையும் நம்ம நாட்டுக்கு கொண்டு வரீங்களா? நம்ம நாட்டுக்கு கொண்டு வரீங்க, தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரீங்கன்னா ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டியதானே. வெள்ளை அறிக்கை வெளியிட்டிங்கன்னா இவ்வளோ பேரை பார்த்தீங்க, இவ்வளோ பேர்கிட்ட பேசுனீங்க, இவ்வளோ பேர் இந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க, போன வருஷம் வெளிநாட்டு முதலீடு இவ்வளோன்னு சொன்னோம், இவ்வளோ தூரம் வந்திருக்கு, இவ்வளோ தூரம் அமல்படுத்தப்பட்டிருக்கு. வெளிநாட்டு முதலீடுன்னு சொல்கிறீங்க, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு நீங்கள் தான் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கேட்டீங்க வெள்ளை அறிக்கை. இந்த வாட்டி நாங்கள் கேட்குறோம், ஏன் வெள்ளை அறிக்கை வெளியிட மாட்டீங்க? இந்த வாட்டி வெள்ளை அறிக்கை வெளியிடாததுக்கு என்ன காரணம் கேட்டால், அது நம்ம மரபு இல்லைப்பா. அப்போ ஏன் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கேட்டீங்க? என் தலைவன் இந்த வாட்டி ரொம்ப தெளிவாக தொட்டாப்பில் கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு மாசா வெளிநாட்டு முதலீடுன்னு ஒரு 10 நாள் வருஷம் ஓட்டுறீங்க. அது வெளிநாட்டில் முதலீடா வெளிநாட்டு முதலீடா? இந்த கேள்விக்கு திமுக இனிமேல் பதில் சொல்லணும். பொதுமக்கள்கிட்ட இந்த 2 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அவர் கொண்டு போய் சேர்த்த வார்த்தை, இந்த வார்த்தை ரொம்ப தெளிவாகவே போய் சேர்ந்துடும் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். இங்கே தூய்மை பணியாளர் விஷயத்தில் நான் இன்னும் உடச்சி பேசணும், கூடுதல் பாயிண்ட் சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். தூய்மை பணியாளர் விஷயத்தில் வெளி மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா முதலீடு கொடுத்துருக்காங்க. ராம்கி அப்படிங்கிற நிறுவனம் வெளி மாநில நிறுவனம். அந்த வெளி மாநில நிறுவனத்துக்கு முதலீடை தமிழ்நாட்டில் உட்காந்து கொடுத்து ஒரு வெளிநாட்டிலேருந்து 2000 கோடிக்கு இருக்கக்கூடிய முதலீடை இங்கே எடுத்து வந்துட்டேன்னு சொல்கிறாரு. அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க, போவாங்க, பேசுவாங்க, சைன் பண்ணுவாங்க, எப்போ வந்து பண்ணுறேன்பா, எனக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குப்பா, ஃபியூச்சரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவங்க சொல்கிறாங்கல்ல, வாயாவத்தையாக பேசுகிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு கம்பெனி அங்கே போடலான் இருக்கேன், இந்த கம்பெனி அங்கே போட்டால் இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கலான் இருக்கேன், செய்யலான்னு பண்ணுறான் இருக்கேன், பார்க்கலான் இருக்கேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, எதிர்காலம் சார்ந்த வார்த்தை. இதுதான் புரிந்துணர்வு ஒப்பந்தம். இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அத்தனையுமே எடுத்து வந்து நாங்கள் 15,000 கோடிக்கு மேலே வெளிநாட்டு முதலீடை எடுத்து வந்துட்டோம், இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும், அவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்க, இவங்கள்ட்ட பண்ணலான்னு இருக்கேன்பா, பார்க்கலான்னு இருக்கேன்பான்னு தான் சொன்னாங்க. இப்போது நம்ம என்ன கேட்குறோம், எவ்வளோ தூரம் போன வருஷம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிங்க, எவ்வளோ தூரம் உண்மைக்குமே உள்ளே வந்திருக்காங்க, போட்டது எவ்வளோ, வந்தது எவ்வளோ? ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. போட்டதுக்கு ஆல்ரெடி விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, எத்தனை கோடி அத்தனை கோடி வந்துச்சுன்னு, வந்தது எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். இதை தலைவர் ரொம்ப தெளிவாக தன்னுடைய பேச்சில் தொட்டிருக்கார் அப்படிங்கிறது நான் இங்கே ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து மிக முக்கியமான விஷயங்க, கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோங்க வீடியோவில். அதாவது தலைவரோட பேச்சில் தடைங்கிறது ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். நானும் ஒரு 2-3 வீடியோ போட்டு கத்துன்னு கத்திருப்பேன். தடை போடாதீங்க, ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க அப்படிலாம் பேசியிருப்பேன். என் தலைவன் அரசியல்வாதியாக மாறிட்டாருங்க. தடை அப்படின்னு போகும்போது தடையை கடைபிடிக்கிறது ஒரு அரசியல்வாதியோட வேலையாக இருந்தாலும், தடை போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், பிரச்சாரத்தை உருவாக்குறதும் ஒரு அரசியல்வாதியோட வேலை தான். என் தலைவன் தடையை மீற மாட்டான்னு எனக்கு தெரியும். என் தலைவன் அந்த தடையை வச்சு அரசியல் ரீதியாக பொதுமக்கள்கிட்ட கொண்டு போவார், அதை ரொம்ப தெளிவாக கொண்டு போவார் அப்படிங்கிறது இந்த பேச்சில் நான் ரொம்ப தெளிவாக பார்த்தேன். அவர் தனக்கு குறித்தான ஒரு டோன் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னையா கையை எப்படி உட்காரணும், காலை எப்படி உட்காரணும், இப்படி நிற்கணும், அப்படி நிற்கணும், இங்கே பேசணும், அங்கே பேசணும், நீ போடுற தடையெல்லாம் பார்த்து நான் பயப்பில்லையா, எனக்கு சிரிப்பு வருதுங்கிறாரு. சிரிக்கிறேன் அவனையை பார்த்துனா, எந்த தடை காரணமாக இவ்வளோ வேலையெல்லாம் பார்க்குறீங்கல்ல, நான் இதுக்கு தான் பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னா சனிக்கிழமை வரேன். சனிக்கிழமை விமர்சனம் பண்ணீங்க, நான் தனித்து அரசியல்வாதிங்க, உங்களை மாதிரி நல்லா யோசிக்க முடியாது. எவன் கெட்டு போனால் என்ன, நான் சுற்றுப்பயணம் போவேன், நான் பிரச்சாரம் பண்ணுவேன், நான் முடியாதுங்க, ஏன்னா நான் பொதுமக்களுக்கானவன். ஸோ சனிக்கிழமை வருவேன், பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நானே சொல்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் சனிக்கிழமை வரேன். அப்படிப்பட்ட வர்ற எண்ணெயை இதை பேசணும், இதை பேசக்கூடாது, கையை எப்படி வைக்கணும், காலை எப்படி வைக்கணும்னு தடை போட்டிங்கன்னா அது சரியா அப்படிங்கிறத
பொதுமக்கள்கிட்ட கேட்குறாரு. ஆளும் அரசாங்கத்திட்ட நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டோம், நீதிமன்றத்தில் கேட்டு அதற்கு சரியான விஷயங்கள் அத்தனையுமே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பொதுமக்கள்கிட்ட என் தலைவன் அரசியல்வாதியாக கொண்டு போயிருக்காரு. இதுதான் இங்கே முக்கியமானது. பொதுமக்கள்கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆளும் அரசாங்கம் என்ன பண்ணுன்னா, என்னப்பா உடச்சி பேசுகிறான் அந்த மனுஷன், பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டான், இனிமேல் தடையை போட்டோம்னா பொதுமக்கள்கிட்ட நம்ம கெட்ட போயிடுறோம். ஏன்னா இந்த மனுஷன் உடச்சி ரொம்ப தெளிவாக கொண்டு போகிறார் பொதுமக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த தடைக்கு எதுனான ஒரு யூகமாக கூட நம்ம பார்க்கலாம். பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. என் தலைமை பொதுமக்களுக்கு புரியும் மொழியில் ரொம்ப தெளிவாக கொண்டு போயிட்டார் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். அடுத்து கடைசியாக ஒன்று சொல்கிறாருங்க வீடியோ, அதாவது தலைவரோட பேச்சு ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அண்ணாவோட சிலைக்கு பக்கத்தில் இருப்பார், அந்த பக்கம் பெரியார் சிலை பக்கத்தில் இருப்பார். அண்ணாக்கு ஒரு வணக்கம், பெரியாருக்கு ஒரு வணக்கம்னு சொல்லுவார். பேச்சோட முடிவில் என்ன சொல்லுவார் தெரியுமா? ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக சொல்லுவார். நான் உண்மையான கொள்கை வழி அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் கொள்கை வழி தான் அரசியல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த போட்டு பார்த்துருவோமா? இந்த தடை போட்டு விளையாடுறது நேர்மையான அரசியல் பார்ப்போமா? நீங்கள் கொள்கை வழியாக அரசியல் பண்ணுறதா சொல்கிறீங்க, நீங்கள் பண்ணலாம் நான் சொல்கிறேன் பா, ஒத்தைக்கு ஒட்ட பார்ப்போம் இந்த எலெக்ஷனில். அதை விட்டுட்டு இந்த தடை போட்டு விளையாடுறது, அந்த விளையாட்டு விளையாடுறது, இந்த விளையாட்டு விளையாடுறதுலாம் என்கிட்ட வச்சுக்காத. ஏன்னா நீங்கள் குடும்பத்தின் பணத்தை வச்சு அதிகாரத்தில் இருக்கீங்க, நான் சொந்த காசை வச்சு அதிகாரத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 பேருக்கு நடுவில் நிறைய வேறுபாடு இருக்குங்கிறத நம்ம தலைவர் சொல்லியிருப்பார். ஸோ சொந்த காசு குடும்ப காசு அப்படிங்கிறத இங்கே சொல்லிவிட்டு, உண்மையான கொள்கை வழி அரசியல் பண்ணுறதா இருந்தால் நேர்மையாக சண்டைக்கு வாயா அப்படிங்கிறத ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக நம்ம தலைவன் கேட்டிருக்கான் அப்படிங்கிறதா நம்ம இங்கே சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்கல ஆரம்பித்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறது, மக்கள்கிட்ட பேசுகிற மொழியாக இருக்கட்டும், தனக்கு விதிக்கப்பட்ட தடையை பொதுமக்கள்கிட்ட ரொம்ப தெளிவாக கொண்டு போகிறதா இருக்கட்டும், அத்தனையும் வச்சு கவனித்து பார்க்கும்போது பக்கா அரசியல்வாதியாக நம்ம தலைவர் ஆயிட்டார் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு உள்ளபடியே ரொம்ப அப்பா நிம்மதியாக இருக்குப்பா. அடுத்து திருவாரூர் போகிறாரு, அங்கே என்ன செய்கிறாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது நாகை சம்பவம் தான். அடுத்த சம்பவம் லோடிங்கில் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என் தம்பி கையை அசைச்சு பேசுகிறேன்னா எனக்கு உணர்வு மக்களே, அந்த உணர்வை நான் கடத்தணும்னா இப்படிலாம் ஆட தான் செய்யும் கை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் முன்னாடி சொன்னபடி டிவிகே சார்பாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.